தர்பூசணியா கல்யாண பசங்க குங்குமம் கொட்டி வச்சுக்கிறா பாவியா எங்க போறோமோ நம்மளுக்கு புது மேடம் தான். சிக்கனை கொஞ்சமா சாப்பிட்டுருக்கணும். நான் தான் சிக்கன் மாதிரி கராசன வரமாட்டோம் போடு விட்டு போறேன்னா விட்டு போன நேரம் நீ ஆள்லாம் வச்சுக்கினாடே இல்லையா யாருன்னா வச்சுனாரா எனக்கு தாடா அதனால வீட்டுக்கு போறேன். ஏய் ஊட்டி கருப்பா நாங்க பேசிக்கிறா ஏய் எங்க கிளம்பிட்ட நேரத்துல வீட்டுக்கு போறேன். என்னடா அவனும் கேக்குறான் நீ கல்ல தச்சிருவோம். வீட்டுக்கு போறியா? ஆமா அண்ணா யாரு வீட்டுக்கு போற பிளான்ல இருக்கீங்களே தெரியல டேய்டா. ஏண்டா நான் ஒரு ஆள் தான்டா என்ன சொல்லாதடா. யாரா மரே நான் ஒருத்தன் சொன்னா சத்தியமா உயிர் போனா கூட நிக்க மாட்டானா. கால்ல வந்தா நின்னுட்ட மொத உயிரை தூக்கிடணும். தூக்கிடல பைய எடுத்துன்னு போற எங்க கிளம்பிட்ட இவ்வளவு வேகமா? ஏய் வீட்டுக்கு போறேன். என்ன தான பிரச்சனை? கோவத்துல வந்தாரு வரத்துக்கு என்னடா காலத்தாமன்னு சொல்லிட்டு ஒரு 2 அடி அடிச்சிட்டாரு அந்த ஜாட்டியில. 2 அடியாம்பா 2 அடியா? இந்த வச்சன சூத்த நட குத்தையால விட்டுக்குது. மானவரியா போட்டு அடிக்கறான்டா. இது எங்கள் சொத்து புரோட்டாசி முனாஞ்சனி வரலாம். ஆமா இந்த பக்கம் தான உனக்கு சொத்து, இந்த பக்கம் வேற சொத்துடா. அதுவும் உண்மைதான். உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு அது சொத்து. ஆமா இது இருக்கட்டா. இது போக்கி போட்டு நேரத்துல நடுராத்திரில நேரத்துக்கு மணி 1 ஆகி போச்சு. இந்த நேரத்துல பைய எடுத்த மாதிரியா இந்த நேரத்துல நாங்க எந்த ஆட்டக்கார வச்சு ஆட்டம் ஆடுறது? நீ யாரா வச்சுனாடியா? எந்த ஆளை வச்சு ஆடுவேன்? ஏய் நீ அப்புறம் எனக்கு கேட்டுடா. வாடா. ஏய் வேற மூஞ்சி கட்டல அவன் கோவப்படுறானே. டேய் டேய் பெரியவங்க எல்லாம் ஒரு 4-5 பேர் 10 பேர் வந்து நானே தூங்கிட்டேன். என்ன வந்து எழுப்பினாரா அந்த அண்ணன் கூட ஆள காணோம். ஆமா எழுப்பிட்டாரு. எழுப்பி வந்து ஒரு நாடகம்னா டைம் ஆச்சுன்னா வேணா சாமி போச்சுனாப்ல. அவங்க உள்ள வந்து ஓம் போடும்போது தட்சணெல்லாம் வச்சுட்டு சாமான்லாம் குடுத்துட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 10 பேர் என்ன சொல்லிட்டு போனாங்க? என்ன சொல்லிட்டு போனாங்க? சொன்னாங்க நீங்க நாடகம் மட்டும் ஒழுங்கா ஆளல மணால உங்க சூத்த கீச்சறவங்க. இப்ப அந்த வேலையை அவங்க பண்ணனும். ஏந்து வந்து எனக்கு கைத்து மேல வைக்கணும். நீ அதனால திருப்தியா வீட்டுக்கு போற. நேரா ஓவரா பேசுற. சரி உன் கைய காலான்னு நினைச்சு கும்பறேன். நீ காலான்னு நினைத்தல. ஏய் எதுவும் நினைத்தல பண்ணியே. புரியுதா? சரி வாடா. என்னடா ஓவரா பேசுற? இருங்க இருங்க. ஏய் நான் போறேடா. ஏய் இரா யாரவா? யாரவா என்னடா பேசுறவா? என்னடா பேசுறவா? நிர்வாகிடா. யார் நிர்வாகியா? அவரே. அவன் நிர்வாகியாவா? ஆமா. என்னடா பேசுற டேய்? இரு இரு இப்ப சும்மா என்ன மயிர் நிர்வாகின்னு கேட்கணும். அதனால அது நீ திரும்ப கேட்டுங்கிற. என்ன பேசுறா? புடி சோத்துக்கு பொட்டி அமுக்குற பையன் அவன். பொட்டி அமுக்குற பையன் அவன். பேசுகிறான் ரொம்ப நேரம். எம்மாத்திர மையம் ஒரு ஆள் தான் காக்க தான் இவனும் கேட்டான். சோத்துக்கு போட்டி போட நந்தா என்னடா கத்திங்கிற மென்டல் மாதிரியா? மென்டல் தான்டா நீயா? மொத்த சோட்டு அடிச்சுமா வேற எதுவும் அடிச்சுமா இன்னொரு 10 நிமிஷத்துல தெரிய போகுதுடா. டேய் தற்குறியா மேல வாடா. அந்த குறி தான்டா ஆண்டுக்குது. எங்க அக்காவுண்ட பேசுறா பாக்கலாம். நீ யாரியா? ஹலோ ஹலோ என்னடா டேய் அடங்குச்சற டேய் ஏறிடா வா. யாரா? வாடா அசிங்கப்படுறா வாடா. அவன் யாரவா? தாளம் போடுறாரா? உங்க அண்ணா என்ன பண்ணிக்கிறாரு அவரு? தாளம் போடுங்கறா அண்ணா. தண்ணிக்கு தாளம் போட வந்தவனா? டேய் 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 குள்ளப்பையா கீழ இறங்கி வந்தேன்னு வச்சவாங்க. இருக்க மாட்டா இருக்கிற இடம் தெரியாது போய்டும். நீ இறங்கி வந்தனா கற்ப வச்சிருவாங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் தண்ணிக்கு தாள போட வந்து சொல்ற பச்சை கூட இருந்துக்கனே நீ. நல்லா கூட இருந்தாலும் நல்லா வாசி துணிட்டு. யாரியா? சொன்னாலும் சொல்ல போல தண்ணி தாண்டா வந்துக்கிறீங்களே. தண்ணின்னா இல்ல ஒத்தம் கூட தண்ணி தாண்டா கறிங்க பூரா. எதுக்கா வரீங்க? அதெல்லாம் பேக் தூக்கிக்கணும்.
சரி கலைவாணி புண்ணியத்துல ஜென்மம் எடுத்துட்டேன் இதுக்குதான் வந்தாச்சு கலைவாணி புண்ணியத்துல புடி சோத்தான் போட்டி போட வந்துட்டேன் தம்பி எதுக்கு வந்துக்கிறாப்ல அண்ணன் எதுக்கு வந்துக்கிறாரு சரி நாங்கெல்லாம் எல்லாம் வந்தது கரெக்டா சார் எதுக்கு வந்துக்கிறீங்க எதுக்கு வந்துக்கிறீங்க குத்து சோத்து கூத்தாட வந்து சோத்துக்கு இந்த வீட்டுல உக்காந்தல்ல 3 வாட்டி கோய் கறி வச்சேன் மவனை சாம்பார் கிட்ட வந்தது தலைக்கு தொங்க போட்டேன் கோய் கறி இஷ்டல்ல அதுக்குள்ள சாப்பாடு வைக்கிறாக்கா இன்னும் சேர்த்து வச்சுக்கினா இன்னும் எத்தாக்கா 4 கண்டியா சேர்த்து வச்சுக்க அந்த புண்ணியவதி பாவம் 3 பேர் பரிமாறினாங்க 3 பேர் ஆள் சாப்பிடுற சிக்கன் ஒரு ஆள் சாப்பிடுறோம்பா சாப்பிடவே முடியல வாரி வாரி வச்சிருந்தாங்க நான் இலையை மடிக்கிறேன் நீ என்ன மடிக்கிறேன் நீ மடிச்சா நானும் மடிச்சிட்டோம் இருந்தா என்ன மடிக்கிறேன் இலை வைக்கிற கூட சின்ன இலை இல்ல எனக்கு தூக்கம் வருது நான் வரேன் ஏந்து எனக்கு சின்ன இலை வைக்கலாமா சின்ன இலை வச்சங்க மனசு கஷ்டமாயிடுச்சு சின்ன இலை வச்சோன்னு விரல விட்டு கீஸ்டேக்கா வேற இலை எடுத்துனோம் சோறு வைக்க பத்துமா டேய் மோரே 4 டம்ளர் வாங்கி குடிறாம்பா எல்லாம் புண்டா தீனி ஷெனர்னல்ல ஆமா ஷெனர் தீனி பாட்டில் பை எடுத்து மாதிரியா இவ்வளவு நெக்கில் பேசுறியா மவன என்ன நல்லா போ எங்கடா இன்னும் நீ இல்ல ஆட்ட ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் எல்லாம் ஊரு கல்லாடி தானே வாங்கணும் டேய் 2 பேர் வரலாம் முடிஞ்சு பேர் வாழ்றா 4 பேர் வரலாம் ஆட்டம் ஆடுவோம்டா நாங்க எப்படி ஆடுவா எங்க அப்பா அவங்க ஆடுவாங்கடா அவங்க கிட்ட திறமை இருக்குதுடா ஆடுவாங்கடா எங்க அப்பா இருக்கிற வெளில வச்சு ஆடுவோம்டா நாங்க ஆடுவோம்டா எப்படி ஆடுவா திடீர்னு பொம்பளை வேஷம் போனாலும் போவோம் ஆம்பளை வேஷம் போனாலும் போனோம் குரங்கு வேஷம் போனாலும் போவோம் அவன் பொட்டா அவன் போவான்டா ஏய் வரல இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அவங்க நாம ஏய் பையா டேய் உனக்கு தெரியாது இப்பவே போன் அடிச்சா 4 பேர் உட்காந்துக்கிறாங்க இப்பவே எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க இது 4 சேத்துப்பட்ட சுத்தி மலையனூர்ல மொத்தம் கூஞ்சிங்குது இப்போ நீங்க அம்மா சதுவோம் ஒரு போன அடிச்சுன்னு வச்சுக்க இன்னும் 10 நிமிஷத்துல இந்த மேல் புண்டில இந்த மேல புண்டில இன்னும் 10 நிமிஷத்துல 9 பப்னோஸ்காரி வரைக்கும் ஆட்டு போண்டா அட போடா புண்ணாக்கு சொன்ன வக்காலா போய் 9 பப்னோஸ் இறக்கி ஆடுண்டா இப்பவே புண்ணாக்க மாட்டியா நீ 9 தலை வச்சு தம்பி அதெல்லாம் சொமாக்கா தம்பி உன்னை பார்த்து 9 வச்சு ஆடுவேன் மேல இருந்தா நீ எஜமான காவல கீழே வந்தா அரசாங்கம் பறக்கும் போ ஒழுங்கா போயிடு வரல வரலடா கடங்கார கம்யூனிட்டி யாரு கடங்காரன் நீதான்டா யாரு கடங்காரன் நீதா எப்படி கடங்காரன் எவ்வளவு வாங்கிக்கிற பணம் இல்ல அவன் கேக்குறான் பாரு கடங்காரன்னா எப்படியா ஆமா எப்படி கடங்காரன் வாங்கினிய நல்லா 7.25 லட்சத்தை அப்பத்தையில கடங்காரன்னு இன்னும் 1.5 லட்சத்தை மந்திரிக்கிறான் போல சரி விடு அது நல்லதான் என்ன இன்னும் 1.5 மந்திரிக்கிறேன் 1.5 நான் எழுதி வைக்கல அவர் ஓனர் எழுதிறாரு தூப்பர் இவருக்கு கூட 2 நோட்டுமே இருக்காது எத்தனை வந்து 7.25 லட்சம் வாங்கணும்ல நீ கையில கொடுக்க தேவல விசிறி கடாசு யார் பணம் பொறிக்கு போறோம் யார் பணம் ஏன் பணம் யார் பணம் ஏன் பணம்டா உன் பணம் உன் பணம் ஏய் பணம் கொடுத்ததுல இந்த வேலை வேற செய்யணுமா நாங்க ஏய் அதெல்லாம் சூப்பரா செய்வாப்ல உன்னோட பணம் என்னோட பணம் உன்னோட பணம் தானே பணம் குத்தன்றியா யாரை வச்சு குத்தா இதெல்லாம் ஒண்ணு அடிக்கணும் யாரை வச்சு குத்தா உன் மொட்டாட்டி வச்சுக்கின்னு தான் முட்டை விளக்கமா சொல்லு அவன் தூக்கால தூங்கி ஆமா ஆட்டாட்டு வந்து நீ ஷேருக்கு தலை விட்டுன்னு தூங்கி இந்த கவுந்து அடிச்சு படுத்துக்க இந்த மாதிரி தூக்கத்துல அவரு நின்று மிளந்து அடிச்சு படுத்துக்கிறாப்ல கவுந்து அடிச்சு படுத்துருந்த தூக்கத்துல உங்ககிட்ட பணத்தை கொடுத்தா நீ மறந்துட வந்துட்டு வீட்டுல உங்க அம்மா இருந்தா அந்த டோரக்கண்ணி உங்க மொண்டாட்டி இந்த கோணக்காளி உன் தகுச்சி ஒண்ணு நின்று பேரு கொடுத்தது பேரு இந்த ஏன்னா பட்டா பேனான்னு சொல்லிட்டு என்ன பாத்துன்னு அவர்கிட்ட கொடுக்குது டேய் உங்க அம்மா உன் மொண்டாட்டி உன் பாப்பா நானு ஒரு அண்ணன் ஓனர் ராஜர் அண்ணன் நாங்க 3 பேரும் உங்க மொண்டாட்டி உங்க அம்மா உங்க தங்கச்சி 3 பேரும் வச்சுக்கிட்டு தாண்டா கொடுத்தோம் ஓனர் உங்க தங்கச்சி வச்சு கொடுத்தாரு நான் உங்க மொண்டாட்டி வச்சு கொடுத்தா அவருக்கு அம்மா மொண்டாட்டி மேலே எப்பா அங்க பாரு நான் என்ன சொன்னா என் மொண்டாட்டி வச்சிருந்தானே குத்தா நான் இருட்டுல தலைமையில வச்சுன்னு போய் சொல்ல மாட்டேன் என் மொண்டாட்டி வச்சிருந்தானே குத்தா என் மொண்டாட்டி வச்சிருந்தானே குத்தா நானே கோவத்துல பேசுறேன்னு மறந்துடுறேன்பா எதுக்கு என் மொண்டாட்டி வச்சுன்னு குத்தா பக்கத்துல சாட்சிக்கு வச்சிருந்தானே குத்தா அப்பப்ப அவங்க மயிரை புடுங்கடா என் மயிரை என்ன
எங்க போற இந்த வேலை விட்டு போறியா இந்த வேலை விட்டா வரனா வேலை தெரியும் உனக்கு ஓ இது விட்டா வர வேலை தெரியாதா தெரியும் நீ தாண்டா லோல் போட்டு நடக்கணும் எனக்கு நிறைய வேலை இருக்குது டேய் இந்த நாடக தொழில வந்து ஊர் சொத்த உன்னை தொண்ணு அடிச்சு உன்னை மொத்தம் வளர்த்து விட்டுக்கிறேன் நான் ஒரு ஆள் தான் துன்றேன் ஒரு வாரி பின்னாடி கொட்டு வந்தது இப்ப அந்த சாப்பாடு தான் உனக்கு நின்றுதுப்பா எனக்கு நின்றுதுப்பா காலையில போயிது கொஞ்சம் ஒண்ணு நோட்டா நீட்டா கட்டு வாங்கி மாதிரி ஆடா மூஞ்ச பத்தி ஆடா செங்குறங்க வீட்டுக்கு போய் கொடுறாடானா ஒரு 100 ரூபாய் வீட்டு போய் சேரலையா எந்த அடிச்சா மண்டியில தேயில் உயும் நீ குடற காசு சேத் பட்டே தானே மாத்துறா அதான் நான் என்ன பண்றது 4 வாங்க 230 ரூபாய் யாவும் தாக்க செருப்பால அவன் தான் 230 நீயே வாங்குற அது விக்கிறேன் கொஞ்சம் 60 ரூபாய் உனக்கு அறிவு இல்ல என்னத்துக்கு ஏடா குடிக்கிறீங்க குடிச்சாடா கெட்டு போறீங்க குடி கெடுக்க குடிப்பாக்க உணர்த்து கெடுக்க அந்த கால இப்ப குடும்பத்தை சேர்த்து கெடுக்க அந்த கால கொஞ்சம் காட்டான் ஏச்சே நான் தஞ்சிக்கல எத்துமோ குடிக்காம வாங்கடா யாரு குடிக்காம இருடா ஏனா அருகுது உனக்கு வாழ்க்கையில வயித்துக்கு எதனா வாங்கி சாப்பிடு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஏனா அருகுது உனக்கு ஏன்னா இந்த குடிகாரனை பத்தி தப்பா பேசுறீங்க ஏன்டா குச்சி கெட்டு போறீங்க ஓ நான் என்ன சொன்னா வெளியூர்ல சரக்குது எப்பவுமே ஒயின் ஷாப் இருந்தா ஊர்ல ஒண்ணு இருக்கணும் ஆமா வெளியூர்ல இருக்க கூடாது இப்ப வெளியூர்ல ஒயின் ஷாப் இருக்குது டேய் என்ன வேலை விட்டு போனா என்ன வேலை செய்வீங்க வேலை இருக்குதுங்க என்ன வேலை என் அண்ணன் மகளை வைத்துக் கொண்டு என் தாத்தா மகளை கூட்டிக் கொண்டு இதே ஒரு ஏர்ல சாரா கடை வச்சு போச்சுக்கும் போடா வாஸ்தமான ஒண்ணுடா டேய் ஒரு ஊர்ல எதுக்குதோ இல்லையோ ஆமா 10 ஊர் இருந்தாலும் அங்க ஒரு சாராய கடை இருக்கா ஊருன்னா ஒயின் ஷாப் இருக்கண்டா ஊருன்னா ஒயின் ஷாப் இருக்கணும் இப்ப வெளியூர்ல ஒயின் ஷாப் இருக்குது இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போறோம் போயிட்டு குடிக்கிறோம் ஏன்னா வண்டி வந்தாக்க கீழ இந்த கை கால தெரிஞ்சுக்குது இல்ல போலீஸ்காரன் முடிச்சிட்டு பயன் போறோம் எதுக்கு நம்ம ஊர்ல இருந்தா நாமளே குடிச்சு நம்ம வீட்லயே பாத்துக்கலாம் என்ன பிரச்சனை இருக்காது நாய் வந்து மூஞ்சி நக்கி கிடக்கும் ஆமா கம்னாட்டி உனக்கு மட்டும் ஒரு நல்ல வேலை தெரியுங்க நான் என்னடா பாவத்தை பண்ணேன் என் மாடி லோல் பட்டு கிடக்குறேன் கொஞ்ச நேரம் உட்கார ஓடுறீங்களாடா விட மாட்டேன் நான் இன்னைக்கு உங்களை யாரையும் ஏன் இந்த மாதிரி கட்டியும் கொட்டி மாட்டி நின்று ரைட் தான் எதுக்கு இந்த மாதிரி நைட்டு பூரா கஷ்டப்பட்டு கிடக்கணும் உண்மையாலுமே அடி வாங்குறவனை விட அடிக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவருக்கு சப்ப வராது எதுக்கு இந்த மாதிரி வேலை இதெல்லாம் எல்லாத்தையும் கடாச்சிரு உனக்கு ஐயாவோட சொல்லி இதே ஊர்ல உனக்கு ஒரு கடை போட்டு கொடுத்துறேன் எனக்கு ஆமா என்ன கடை என்ன கடை சால்னா கடை உனக்கு என்ன வேலை எனக்கு என்ன வேலை ஐயா விக்கிற வேலை எனக்கு யூ நக்கற வேலை வரப்ப கட்ட ஏறிவா மேல அடி மாட்டல அஞ்சாட்டியால அடி மாட்டல கே போட அப்பதான் வருவேன் அடி மாட்டது வாடா அத அடி பாங்க வாடா கட்டாத போற கமடட்டி அவுச்சல யார் பையன் தெரியல டேய் போறதுல பாக்கட்டா நான் யார பேர் மச்சல முன்னல் காட்டி அவதான் சொல்றியா அடிது நீ அவங்க கூட சேர்ந்தியா கேட்கலாமா கட்டி அடிக்கிற பொட்ட மாணவரே அடிச்சுக்கிறான் நான் யார் எப்பேற்பட்டவன் சூராதி சூரன் சூத்து வட்டி பேர் அப்படியே என்னடா என்ன அவருடைய வீரத்தை தீரத்தை அவர் பாட்டெல்லாம் பாடிங்கிறாரு. நான் குறுக்கு நடுக்க குட்டி பட்ட நான் நடந்துங்கிறேன். என்ன நடக்குது தெரியுமா? நடக்குது யாருக்கு? ஐயோக்கு. எப்படா நடப்பு நட்டி காரி பண்ணி துரி கடி போனா தான் நீ மாத்துன. எங்க காரியா? நாளை கசப்தல 10 ரூபாய் போயிடுறியோ. வாங்க. டேய், போடுங்க பக்கட்டா. அதல, இதல. வாடா. மம்மாடா, உங்க சித்தாத்தா, உங்க பெரியத்தா, உங்க பாட்டியாடா, உங்க பாப்பா. ஏண்டா? இல்ல அவர் தான் வாங்குற பணத்துக்கு வாங்கிக்கிற பணத்துக்கு வந்து போயிச்சுங்கிறாரு. அவங்க ஆத்தா சித்தாத்தா அவங்க மொண்டாட்டி அவங்க அக்கா தங்கச்சி சொன்னாங்க. எவ்வளவு வாங்கிக்கிற? யாரு? எவ்வளவு வாங்கிக்கிற? நான் கம்மியா தான் வாங்குவேன் எப்பவுமே. எவ்வளவு வாங்கிக்கிற? அதிகபட்சமாலாம் வாங்க மாட்டேன். வாங்க மாட்டேன்னு தெரியும்.
13,50,000 தான் அதிகமா இல்ல. எவ்வளோப்பா 13,50,000. ஆளு சைஸுக்கு ஏத்த மாதிரி வாங்குறான்டா. 13,50,000 வாங்கிக்கிறல நீ ஒரு ஆள் அண்ணன் கடை அடிக்க முடியாது உன் பாப்பாக்களை கூட்ட நான் அடிக்கிறேன் நீ எங்க போய் அடிப்பேன்னு எங்களுக்கு தெரியாதா? கம்யூனிட்டி. சரி, விடுங்க. அப்படி இருக்கு ஏய், அதல ஏய், இதல ஏய், சாம்பார்ல ரசல கருவாப்புல அரிக்காம்பல மோர்ல கம்யூனிட்டி பேசாங்க ஏய் எப்ப பாரு அவரது திட்டு ஏய் அதல இதல சுதல பாதல பாதல போதல மச்சல கீழே ஏழு விலகம் ஏழு உலகம் பாத்தியா மகா வெக்க வா போதல சொல்லக்கூடிய மேலே ஏழு விலகம் மேல் ஏழு உலகம் ஆமாங்க. தலை சிறந்த உலகமா ஏய். இந்த லிங்கடாவரி கோட்டை கோட்டை. இந்த லிங்கடாவரி கோட்டையிலே ஆமாங்க. எனக்கு நிகர் ஈடுகிடை உங்களுக்கு நிக்கிறே கிடையாது ஏய் இது நிக்கிறே கிடையாது ஆமாங்க. இருந்த பாதிலாம் ஏய். எரிகண்டா சூரன்றாம் ஆஹா. யமகண்டா சூரன்றாம் ஆமாங்க. நாளை என் தம்பி இருவரும் ஏய். சிறப்போடு வாழ்வார்கள். உண்மைதான். ஒரு குகைக்குள் இரண்டு இரண்டு சிங்கங்களை சிங்கங்களை போட்டு இருக்கின்றோம் ஆமாங்க. இருந்தாங்க தம்பி பார்க்கணும் புறப்பட போறோம்.